வணக்கம். இன்றைய புத்தகம் இக்கிகை. இதன் பொருள் நீண்ட ஆயுளுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கான ஜப்பானிய ரகசியம். இப்புத்தகத்தின் எழுத்தாளர் ஹெக்டர் கார்சியா அண்ட் பிரான்சிஸ் மிராய்சஸ். இப்புத்தகத்தினை தமிழில் மொழிபெயர்த்தவர் PSV குமாரசாமி அவர்கள். இப்புதிய தகவல்களை கொண்டு நம்முடைய மூளை புதிய நரம்பணு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு தனக்கு புத்துயிர் ஊட்டிக்கொள்கிறது. இதனால்தான் நீங்கள் உங்களை மாற்றங்களுக்கு ஆட்படுத்தி கொள்ள வேண்டியது முக்கியமாகிறது. நீங்கள் உங்களுடைய சௌகரிய வட்டத்தை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு பதற்றம் ஏற்பட்டால் கூட நீங்கள் அதை செய்ய முயற்சிக்க வேண்டும். மூளை பயிற்சியின் தாக்கம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேக்ஸிமம் பிரெயின் பவர் என்ற நூலின் ஆசிரியர்களான ஸ்லோமோ ஃப்ரெஸ்னிட்ஸும் காலின்ஸ் ஹெமிங்வேயும் மூளை பயிற்சி பல தளங்களில் நன்மை பயக்கிறது என்று குறிப்பிடுகின்றனர். ஒரு குறிப்பிட்ட வேலையை நீங்கள் முதலாக செய்யும்போது நீங்கள் உங்கள் மூளையை தூண்டி அதற்கு பயிற்சி அளிக்கிறீர்கள். முதலில் அது கடினமாக இருப்பது போல தெரிகிறது. ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் அதை செய்து அதை கற்றுக்கொள்ளும்போது உங்கள் பயிற்சி பலனளிக்க தொடங்குகிறது. இரண்டாவது முறை நீங்கள் அதை செய்யும்போது அது முதலில் இருந்த அளவுக்கு கடினமாக இருப்பதில்லை. ஏனெனில் நீங்கள் அதில் மேம்பாடு அடைந்துள்ளீர்கள். இது ஒருவருடைய மனநிலையில் அற்புதமான விளைவுகளையே ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக விளைவுகள் மேம்பாடு அடைவதோடு அதை மேற்கொள்கின்றவர்களின் சுய பிம்பமும் மேம்படுகிறது. அதே போல பிறருடன் சமூக உறவுகளை ஏற்படுத்தி கொள்வதும் மூளைக்கு புதிய தூண்டுதல்களை கொடுக்கிறது. தனிமை உருவாக்குகின்ற மனச்சோர்வை இது தடுக்கிறது. நாம் நம்முடைய 20களில் இருக்கும்போதே நம்முடைய நரம்பணுக்கள் மூப்படைய தொடங்குகின்றன. ஆனால் அறிவுக்கு தீனி போடும் நடவடிக்கைகள், ஆர்வம், புதியவற்றை கற்றுக்கொள்வதற்கான விருப்பம் போன்றவை இந்த மூப்படையும் செயல் நடவடிக்கையை தாமதப்படுத்துகின்றன. புதிய சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுதல், தினமும் புதிதாக எதையாவது கற்றுக்கொள்ளுதல், விளையாடுதல், பிறருடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுதல் போன்றவை மூளை மூப்படையாதபடி பார்த்து கொள்வதற்கான வழிமுறைகளாகும். அதோடு இவற்றை குறித்து ஒரு நேர்மறையான அணுகுமுறையை கொண்டிருப்பது கூடுதல் பலனளிக்கும். நன்றி.